இன்றைக்கி ஒரு நார்மலான vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஜிகி மெஹந்தியாட்ட இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிட்டு பாருங்கள். இது என்னடா பெரிய vlog-உ, அது என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு மதராக இருக்கீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை அதான் டோட்லர்ஸோட மாமா இருக்கீங்க, ஐ மீன் ஒரு 5 வயசு குழந்த, 4 வயசு குழந்த, 2 வயசு குழந்த, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் அம்மாவாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாலியாக தான் இருக்கும். ஐ மீன் ரிலேட்டபுளாக இருக்கும். அண்ட் என்னென்னா 2 பசங்க, ஒரு பசங்களை வச்சு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதில் 2 பசங்களை வச்சு சமாளிச்சிட்ருக்கேன் நான். தலையில் அடிச்சுக்காத குறை தான், அடிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அவர் பார்த்திங்கன்னா வேலைக்கு கிளம்பிடுவாங்க. நான் அதுக்கப்புறமா வந்து எங்கள் மாமனார் ஹெல்ப்போடு இந்த 2 பசங்களையும் நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மகிக்குட்டி வந்து 1 இயர்லேருந்தே அம்மா வீட்டில் தான் இருக்கான். ஸோ ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுனால நான் அம்மா வீட்லேயே வந்து விட்டு வச்சுருந்தேன். ஏன்னா இங்கேயும் எனக்கு சமாளிக்கிறது கஷ்டம். 1.5 இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் 2 பேருக்கும். ஸோ அதனால் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிவிட்டு நான் அங்கே விட்டு வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் விவரம் தெரியுது அவருக்கு. ஸோ 2 வயசுலேயே நல்லா வாயாடுது வாலுக்குட்டி. அந்த மாதிரி வால்தனம் பண்ணும்போது இவ்வளோ பெரிய மிட்டாயை முழுங்கிட்டு வாந்தி எடுத்து வச்சுருக்கு ஃபுல்லாக. எனக்கு தெரியாமல் தான் முழுங்கிட்டான். அப்புறம் தொண்டை அடிச்சுக்கிட்டு வந்து என்னை கூப்பிட்டு பார்த்தா தொண்டை அடிச்சுக்கிட்டு, அப்புறம் நான் வந்து வாய்க்குள்ளே விரல் விட்டு வாந்தி எடுக்க வச்சு அப்புறம் இதை நானே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாக்லேட்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைங்க எதிர்க்க வந்து எதாவது வைக்கணுமோ அதாவது வைங்க, எதாவது வேண்டாமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க மேக்ஸிமம். ஸோ 2 பேருமே வச்சுருந்தானா கண்டிப்பாக என்னால் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் காலையில் கொஞ்சம் பரபரன்னு இருந்ததுனால சீக்கிரமாக வந்து கிளப்பி அனுப்பணும். ஏன்னா எக்ஸாம் வேறு. ஸோ அதனால் ஐ மீன் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சார் வர்றதுக்குள்ளே நம்ம குக் பண்ணி முடிச்சிடணும். இந்த vlogல வந்து உங்களுக்கு நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அண்ட் அட்வைஸஸும் இருக்குது. அட்வைஸஸ்லாம் சொல்ல முடியாது, இன்ஃபர்மேஷனே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கீங்க, உங்கள் குழந்த வந்து பேசலை, டிவி நிறைய பார்க்குறான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ஓவர் திங்கிங் இருக்கும் இல்லையா? ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கீங்க. ஏன்னா நானுமே அப்படி தான் வந்து இருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சத்து மாவு. எனக்கு ரெசிபி தெரியாது சீரியஸ்லி. ஏன்னா நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். பட் அதில் வந்து கொள்ளு அதிகமாக போட்டுட்டேன். அதனால் அது ரொம்ப சாப்பிட்டதெல்லாம் வெளியே போய் குடலே வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. அது நானே சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டேன். அண்ட் கொஞ்சம் எடுத்து மாட்டுக்கும் கொட்டிட்டேன். இந்த வாட்டி என்னென்னா ரிஸ்க் எடுக்க வேணாம், ஏன்னா இது குழந்தைங்க மேட்டர் இல்லையா? ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்ககிட்டே கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோ சிஸ்டரோட அம்மா கிட்ட வந்து நான் ஹெல்ப் கேட்டு அவங்க வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். சாப்பிட்றான், விரும்பி சாப்பிட்றான். அவரே கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு. அம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு. அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்குது. தேங்க்யூ மாமி. பட்டு யானை டம்போ. யானை பேர் என்ன? டம்போவா? ஓகே. இப்போ நாங்கள் டம்போ ஹாட் ஸ்டாரில் டம்போ பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லைனாலும் சாப்பிடுவான். வெளியே விளையாட்டு காமிச்சோன்னா சாப்பிடுவான், இல்லைன்னா சாப்பிட மாட்டான். என்ன பட்டும் முழுங்கிட்டு வாயிலே தான் வச்சிருக்கு. கொஞ்சம் பால் தண்ணி. முழுங்கிட்டியா? டம்போ பறக்குதாம்மா? பட்டு டம்போ பறக்குதா? என்ன பண்ணுது டம்போ? பறக்கல. மூக்குல எல்லாம் ஒட்டிக்கிச்சு. பாய். சார் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதனால இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. அவ்வளோதான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து சாப்பிட்டாரு இல்லையா? அவ்வளோதான், விளையாடுவார். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக விளையாட்டு தான். அதுக்குள்ளே நம்ம வந்து லஞ்சு ரெடி பண்ணணும். லஞ்ச் என்ன பண்ணலாம் தான் தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு டீயை குடிச்சிட்டு யோசிச்சாதான் எனக்கு பிரச்சனையாகும். எப்படி தான் அம்மாங்கெல்லாம் சமைச்சாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஐயோ, ஒரு வேளை ஃபோன் இருக்கிறதுனால நான் டைவர்ட் ஆகுறேனோ? மேபி இருக்கலாம். சார் வந்து தனியாக ட்ரிப்புக்கு போயிருக்காரு. ட்ரிப்புக்கு போயிட்டு நமக்கு ஃபோட்டோஸ் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். பிளடி பக்கர். இன்னும் கூட்டிகிட்டு போனால ஓகே. ரேணுகாமா போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களும் வீட்டுக்கு போய் சமைக்கணும்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஷ்ணு பகவான் வந்துடுவார். சாப்பாடு இன்னும் ரெடி ஆகல, திட்ட போகிறான் வந்தான்னா. இன்னும் செய்யாமல் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ, ஏம்மா சோம்பேறி மாதிரி இருக்கேன்னு கேட்க போகிறான். வந்துட்டான்னா இருங்க, என்ன திட்ட போகிறான்னு தெரியல. வந்துட்டான். ஐயோ, எக்ஸாம் வேறு சீக்கிரமாக வச்சிடறாங்க. சார் மண்ணா வந்துட்டாரு. அண்ணா அந்த மாதிரி பண்ணாத, இங்க வா அண்ணா. விஷ்ணு அண்ணா. ஓகே, சத்தம் போடாம உட்காந்து நான் வந்துட்டேன். இப்போ என்னன்னா, அது பேர் என்ன, அதுக்கு பால்காரா எதுவும் இல்லை. என்னதுன்னா நான் எடுத்துட்டு வந்து வெளியே வைக்கிறேன். டம்ளர் மட்டும் அவங்களது இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ இவங்களது சின்ன இருக்கு, ஒன்று இருக்கு, இந்த மாதிரி இருக்கும். மாமா கொடுத்துருங்க, கோடு போடாத டம்ளர் கேட்டுட்டு தான் போனாங்க. ஆமா, டிவி போட்டா சைலண்டா இருப்பானுங்க. அவனுங்களை பத்தி தெரியல மாமா அவங்களுக்கு இன்னும். ஓகே, பூண்டு தட்டியாச்சு. மிளகா பொடி வந்து காஞ்ச மிளகா வந்து காலியாக இருக்கும், அதனால காஞ்ச மிளகா கம்மியாக இருக்கு. அதனால ஒரு 6 தான் போட்டிருக்கேன். கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் இருக்கிற 6 எடுத்து போட்டேன். இப்போ வாங்கிட்டு வரோம். ஃபுல்லாக காலியானால் தான் மார்க்கெட் போகணும்னு தோணுது, இல்லைன்னா தோண மாட்டேங்குது. கூடவே காஃபி தூளும் காலி ஆயிடுச்சு, வாங்கிட்டு வரோம். ஓகே, ஸ்டார்டிங்கில் நானுமே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப டிவி காமிக்கக்கூடாது, இதுவா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், சுத்தமாக அவனுங்க டிவியே பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் இல்லை. குழந்தைங்க வந்து வளர வந்து மாறுறாங்க. ஸோ ரொம்ப அடிக்ஷனாக தான் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு பார்க்கலாம். அதுக்காக நம்மலாம் டிவி பார்க்காமையா வந்திருக்கோம் சொல்லுங்கள். ஸோ நான்லாம் டிவி வந்து ரிமோட் தரலன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவை, அப்போ சின்ன பிள்ளை இல்லையா, அதனால கையில் என்ன கிடைக்குதோ தூக்கி அடிச்சுட்டு வந்துடுவேன். நான் அந்த அளவுக்கு நான் ராட்சசி மாதிரி இருந்திருக்கேன். அப்போது நம்ம பசங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஓரளவுக்கு கண்ட்ரோலாக நம்ம வந்து வச்சுக்கலாம் டிவி பார்க்குறது. இப்போ ஸ்கூல் போயிட்டான், காலையில் கொஞ்சம் நேரம் பார்த்தான், ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தான், அப்புறம் கொஞ்சம் நேரம் மேக்ஸ் போட்டான், அப்புறம் எக்ஸாம் டெஸ்ட்டுக்கு போயிட்டான் ஸ்கூலுக்கு. இப்போ வந்தான், ட்ரெஸ் மாற்றுறான், டிவி பார்க்குறான் கொஞ்சம் நேரம், சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்க போகிறான். இதை வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நேரம் பார்க்குறது, ரொம்ப நேரம் தான் பார்க்கக்கூடாது, ஓரளவு பார்க்கலாம். நம்மளா பார்க்குறோம் இல்லையா, திருமதி செல்வம்லாம் நம்மளாம் எத்தனை வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம், அந்த மாதிரி தான். ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் பாப்பா டிவி பார்க்குறாங்கன்னா காமிங்க, தயவு செஞ்சு காமிங்க. அதை ரொம்ப டிப்ரெஸ் ஆக்கி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க. அவங்க அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுற அந்த ரேஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாது, சரியா? ஸோ கேர்ஃபுல். இப்போ இருக்க மதர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு இருக்குது இந்த டவுட்டு, காமிக்கலாமா காமிக்கக்கூடாதா, எவ்வளோ நேரம் காமிக்கணும் அப்படி சொல்லிட்டு. நான் வந்து நம்ம மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் போல் அப்படி சொல்லிட்டு யோசிப்பேன். ஏன்னா எனக்கே அது லேட்டாக தான் புரிஞ்சுது, பார்க்குறது அவ்வளோ தப்பு கிடையாது. நம்ம அந்த ஸ்பேஸை வந்து நம்ம அவங்களுக்காக கொஞ்சம் கொடுத்துட்டோன்னா நம்ம கண்ட்ரோலில் அவங்க இருப்பாங்க. நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வளர்கிற வரைக்கும் நம்ம பேச்சை கேட்பாங்க, அவ்வளோதான். ஓகே, குளிச்சுட்டு பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வைக்கணும். அப்படி முடிஞ்சால் எடுத்து வாஷ் பண்ணுவேன், அப்படி இல்லாட்டி நான் வாஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா பூ மட்டும் மாற்றி வச்சிருவேன். எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நானே குக் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுறேன். பசங்களை பார்த்துக்கிறதுனால ரொம்ப பேக் பெயினும் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ எப்படி சொல்கிறது, ஸோ சமைக்கணும், இதெல்லாம் பண்ணணும். ஆனால் வெசல் வாஷிங்க்கு மட்டும் அக்கா வந்துடுவாங்க, ரேணு அக்கா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் சுமாராக இருக்குது இப்போது. என்னென்னா அதுதான், ஸோ முடிஞ்சால் செய்யணும், முடியலைன்னா விட்டுறணும். கடவுள் கோச்சிக்க மாட்டார், நம்ம நிலமை என்னன்னு அவருக்கும் தெரியும். அப்படி அவருக்கு கோச்சிக்கிற மாதிரினா அப்போது நம்ம ஹெல்த்தை வந்து அவர் பத்திரமா பார்த்துக்கணும். நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் எல்லாமே இருக்கேன், ஆனால் பேக் பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அது 2 சிசரியன்றதுனால அந்த மாதிரி இருக்கா, அது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே போகிற டாக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க அது நார்மல். ஆர்த்தோ டாக்டராக இருக்கட்டும், ஜென்ரல் டாக்டராக இருக்கட்டும், பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட நான் போயிட்டு கேட்டிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஏன் வருது பேக் பெயின், ஏம்மா முதுகில் ஊசி குத்துனா அப்படிதாம்மா வரும், நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஃபைன், அந்த பேக் பெயினோட தான் இருக்கும். இப்போ வாஷ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத அந்த கரண்ட் மூட்ஸ் சுச்சுவேஷன் வச்சு தான் நான் வந்து டிசைட் பண்ணுவேன். எனக்கு உடம்பு ஓகேனா நான் பண்ணுவேன், அப்படி ஓகே இல்லைனா நான் படுத்து தூங்கிடுவேன், அவ்வளோதான்.
ஸோ என்ன மாதிரி நிறைய மம்மிஸ் இருப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைய பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய வேலை. ஸோ அதை வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கூட அப்புறம்தான், சாப்பாடு கூட அப்புறம்தான். ஆயிடுச்சு சாப்பாடு ஆயிடுச்சு. சரி, தேங்க்யூ மாமா. சாப்பிடுவீங்க வாங்க. ஓகே, கொடுக்குறேன். பேரனுங்களை விடாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரிமோட் ஃபுல்லா வந்து விஷ்ணு வந்து ரிமோட் கொடு ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சம் அடிச்சு அடிதடி பண்ணி வெட்டுக்குத்து பண்ணி ரிமோட்டை எடுத்துட்டு வந்து இப்போ வச்சுட்டு ஓடிடு வச்சுட்டு ஓடிட்டாரு. அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதாங்க பசங்க. நம்ம கொஞ்சம் சொல்ற விதத்துல சொன்னோம்னா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. எந்த குழந்தையா இருந்தாலும் கேட்கும். நான் கொஞ்ச நாள் அடிச்சு சொன்னேன், அப்புறம் கொஞ்ச நாள் செல்லமா சொன்னேன், அப்புறம் அவன் நிறுத்திட்டான். இதுதான் பேரண்டிங். ரொம்ப கஷ்டம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். என்னோட பேரண்ட்ஸ் என்ன வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதில் பாதி கூட நான் படலை. ஸோ தட்ஸ் வை எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. அவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்டிங்கன்னா இப்போ பண்ற சில்ட்ரன்ஸோட அட்டகாசம்லாம் கம்மி. அப்போ நம்ம காலம்னா ரொம்ப காலம்லாம் இல்லை. இயர்லி 2K கிட், லேட்டர் 90s கிட், அந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டும் இல்லாம நடுவில் நிற்கணும். ரொம்ப போரா பேசுறணும் இருக்கட்டும். என்னோட vlog, என்னோட வீடியோ, என்னோட சேனல் ஸோ பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சாப்பாடு ஊட்டணும். வாங்க போய் ஊட்டலாம். இதை செஞ்சு கொடுக்குறேன், சரியா? சூடா இருக்கு மகி, சூடு. விஷ்ணு, மகி நீ வா, இங்க பாரு, அண்ணா பாரு, நீ வா. லட்சியவாதியோட வழியில தினமும் ஓகே மத்தவங்க வாழ்க்கைக்குள்ள ஸ்க்ரோல் பண்ணி ரெண்டு முடியல 20 நிமிஷம் காணாம போயிடுது. போன் அப்படியே எடுத்துட்டு வா, ஸ்டாண்ட் எடுத்துட்டு வா. தேங்க்யூ. கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காஃபி பீன்ஸ். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வந்து வருது இல்லையா, அதனால இருக்கா. ஸோ கார்த்திகை தீபம் கார்த்திகை மாசம் போய் செப்பல் போடு போ. அண்ணா போய் டியூஷன்ல இருந்து கூப்பிட்டு வரலாம். ஆமாம், பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு 2 பேருக்கும் இப்போ தோசை ஊற்றி கொடுக்கணும். இந்த தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கார் பண்ணுச்சு. நம்ம இவ்வளோ நாள் வந்து நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நான்ஸ்டிக்கில் இருக்க அந்த பிளாக் கலரில் இருக்க அந்த இது எல்லாமே வந்து இதுவாயிடுச்சு, வெள்ளை கலரில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி ஓகே, நம்ம கொஞ்சம் நல்லதாக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வெளில போனாலும் பரவாயில்ல, நல்லதாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கல் வாங்கியிருக்கேன். அந்த கல்லை நான் காமிக்கிறேன். ஸோ நான் தோசை ஊற்றினாலே இது வந்து இவ்வளோ அழகாக வருது. ஓகே, சூப்பராக இருக்குது. யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா, தோசை தவா பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அவனுங்களுக்கு தோசை ஊற்றும் போதும் நானுமே ஊற்றி நான் சாப்பிடுவேன். எல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டெம்ட் ஆகுது, சூடாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ட் ஆகுது. அதனால் நானே சாப்பிட்டேன். இது வளையல் இல்லை, என் பசங்களோட டைப்பர். ஸோ பெட்டெல்லாம் உச்சா ஆகிடுதுன்னு சொல்லிட்டு டைப்பர் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். டைப்பர் போட்டுட்டு அவருக்கு நாங்கள் தூங்க போகிறோம். இன்றைக்கி vlog முடியுது. இதோடு நான் உங்கள் எல்லாரையும் Day 2 வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, விஷு பாய். See you. ஜிகே மெஹந்தி ஆர்டிக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கை காட்டு, இந்த சைடு காட்டு, இங்கே காட்டு, கை காட்டு. அம்மா என்ன வரைஞ்சிருக்கு உனக்கு? யானை. அந்த யானை எங்க? யாரு
ரெண்டு தானே 2 யானையா? யானை. அது யார் யாரு? இது மயர்மன், இது விஷ்ணுவர்மன், இது மயர்மன். மகிவர்மன், விஷ்ணுவர்மன். கரெக்ட். உன் பேர் என்ன? விஷ்ணுவர்மன். வெரி குட். பாய். Bye. குட் நைட். Good night. Love you. Love you.